சொல்லுங்க சார், பேசிட்டு இருந்தீங்க. திராவிட முன்னேற்றம் மீண்டும் மீண்டும் சொல்வது தான், நாங்கள் கால அவகாசம் கேட்கிறோம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார், நீதிமன்றத்துக்கு திமுக போனால் எஸ்ஐஆர் தேவையில்லை என்று திமுக போனால் தேவை என்று அதிமுக போகும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போய் மூக்கு உடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இல்ல, அது தப்பு. அந்த மனு அட்மிட் ஆயிருக்கு. இல்ல அந்த மனு அட்மிட் ஆயிருக்கு. நீங்களும் உட்கார்ந்துட்டு தப்பா இந்த மனுவை எடுத்துட்டு அது பெட்டிஷனா போடுறது. இந்த மனு நாங்க இடைமனுவை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இடையீட்டு மனுவை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, நாங்க வந்து முரசொலி படிக்கிறோம், ஓரளவுக்கு தெளிவா தான் சொல்லுவோம். ஐயா ஆயிடுச்சு, உங்களுக்கும் பிளாங்க் ஆயிடுச்சு. இல்ல, நீங்க டக்குனு என்ன மாதிரி ஆயிடுச்சு, இல்ல இது நம்ம தப்பா சொல்லிட்டோமா அப்படின்ட்டு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. பப்ளிக் கால் போடு சிவா, பப்ளிக் கால் போட்டோம். தமிழ்நாட்டில் வந்து கொளத்தூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டு சேர்த்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தெருவில், குறிப்பிட்ட பாகத்தில், ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் சொல்லி இதுல வந்து 3 சஃபியுல்லா இருக்கிறாங்க. இது எப்படி வந்தது? அப்போ குறிப்பிடுற பேரு கூட அவங்களுக்கு பிடிக்காத முஸ்லீம் பேரா தான் குறிப்பிட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்கு, 140 கோடியில இல்ல அந்த பாகத்திலே 1200 ஓட்டுல எவ்வளவு பேர் சொல்லியிருக்கலாம். சரி, தேடி கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, அது முதலமைச்சர் தொகுதி போய் இப்படி சொல்றாங்களேன்ட்டு அந்த வட்டத்துல அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில அந்த வாக்கு எடுத்து பார்த்தா உண்மைதான். 3 இடத்துல சஃபியுல்லா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்க 2 தோளுக்கு சேர்த்தே சொல்றேன். என்னங்க, நிர்மலா சீதாராமனும் 3 பேர் 3 இடத்துல வருதுன்றாங்க, நீங்களும் 3ல ஒத்துக்கிறீங்களான்னா, சஃபியுல்லா ஒரு ஓட்டு, சஃபியுல்லாவுடைய மனைவி இருக்காங்கல்ல மிஸ்ஸஸ், அவங்க பேரை போட்டு கணவர் பேர் சஃபியுல்லான்னு வருது. சஃபியுல்லாக்கு பையன் இருக்கிறான், தகப்பனார் பேர் சஃபியுல்லான்னு வருது. சரி, என்ன சரி இது? யோசிக்கவே மாட்டாங்களா? ஏதோ ஒன்று அள்ளி தெளிச்சுட்டு போயிடுறதா? நாங்க எஸ்ஐஆர் வேணான்றதுக்கும் ஒரு வாக்காளர் பட்டியல 3 இடத்துல சஃபியுல்லா வந்திருக்குன்னு சொல்றதுக்கும் ஏதாவது நடைமுறை இருக்கா? திமுக கூட்டணி மட்டும் தான் எதிர்க்கிறது, வேற யாரும் எதிர்க்கிறாங்களா? இவங்களுக்கு கள்ள ஓட்டு போடணும்னு அக்கறை, பயம், ஏன் திணறாங்க? மாநில ஊழியர்கள் தானே, அரசு ஊழியர்கள் தானே இதை வந்து சரி பண்ண போறாங்க. மத்திய மோடி அரசு ஊழியர் வந்து பண்ண போறாங்க. நீங்க தானே ஆளுங்கட்சி, பண்ண முடியாதானா? பண்ண முடியாது. தேர்தல் காலத்தில் வாக்காளர் பட்டியல் சரி செய்கிற பொழுது, உருவாக்குற பொழுது, எந்த மாநகராட்சி ஊழியர் முதல் அரசு ஊழியர் வரை எல்லாம் தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுல போயிடுவாங்க. நாங்க எப்படி அதை சரி பண்ண முடியும்? நாங்க கேட்கிறது, நாங்க எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லல, கால அவகாசம் கொடுங்கள். எப்படி 2002 2005 வரைக்கும் 3 வருஷம் பண்ணீங்களோ, இப்ப நீங்க கொடுத்துருக்க டிசம்பர் மாசம் எப்ப புயல் உருவாகும் தெரியல, எப்ப மழை வரும் தெரியல, கிறிஸ்துமஸ் வரப்போகுது, ஏகப்பட்ட பண்டிகை நாட்கள்லாம் இருக்கிறது. மக்கள் இதுல கவனம் செலுத்துவாங்களா? இதுல கவனம் செலுத்துவாங்களா? எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கிற 8 நாள்ல முடிச்சிடலான்ட்டு, அவருக்கு கிரவுண்ட் லெவல் என்ன நடக்குதுன்னே தெரியாது என்பதற்கு இது ஒன்னே போதும். ஏன் தெரியுங்களா? லோக்கல்ல கீழ்மட்டத்தில் அதிமுக நிர்வாகி கதறாங்க எஸ்ஐஆர் பார்த்து. உன்னை எழுதி வச்சுக்கோங்க, இந்த எஸ்ஐஆர்ல மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறதே அதிமுக தான். எஸ்ஐஆர் எப்படி அணுகணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஃபுல் பண்ணணும், அந்த ஓட்டை எப்படி தக்க வைக்கணும்னு இன்னைக்கு அதிமுக நிர்வாகிக்கு தெரியல. இதுதான் எஸ்ஐஆர்னா நமக்கு எதுக்கு தேவையா? இது தலைமைக்கும் தொண்டனுக்கும் ஒரு இடைவேளையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். விஜயோட இன்றைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஒரு காலர்ட்ட பேசிட்டு வரேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா சொல்றதுக்கு? தாராளமா. தவறான கருத்தை பரப்புகிறார்கள். புலம்பெயரும் தொழிலாளர்கள் ஓட்டு சேர்ப்பதை திமுக எதிர்க்கிறது. அப்ப வடநாட்டு தொழிலாளர் இங்க வேலை செய்ய வரக்கூடாதா? நாங்க எதிர்க்கவே இல்லை. பாஜகவில் இருக்கிற திரு எச் ராஜா அவர்கள் முந்தைய நேரத்தை பேட்டி கொடுக்கிற பொழுது, மகாராஷ்டிராவில் தமிழர்கள் வாக்காளராக இல்லையா, டெல்லியில் தமிழர்கள் வாக்காளராக இல்லையா, அப்ப இங்க வந்து எதிர்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இந்தியாவிலே எந்த பகுதியிலும் ஓட்டு இல்லாமல் சென்னையிலே 10 ஆண்டு காலமாக 20 ஆண்டுகளும் தொழிலாளர் ஒருத்தர் வேலை செய்திருக்கிறார்கள், அவரை ஓட்டில் சேர்ப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து. பீகார்லயும் ஓட்டு இருக்கும், ஹரியானாலையும் ஓட்டு இருக்கும், ஜார்க்கண்ட்லயும் ஓட்டு இருக்கும். அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு வாக்காளரை சேர்ப்போம்னு சொன்னா அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம்.